ஹாய் அம்மி, நான் தான் உங்கள் ஜெசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கான ஒரு நியூ அன்செட்கள் நம்ம போகலாமா? வாங்க வாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லா பசங்களும் உட்காந்து அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது தேங் தான், ஏய் ஜாய், நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் ஏன்டா சும்மா வீட்டுக்கு போகிறேன் உட்காரா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாட்றோம், சும்மா என்ன? அதானா கரெக்டு தான் அவன் சொல்கிறதும். ஐயோ, எனக்கு டைம் ஆகுது, அதனால தானே சொல்கிறேன். நம்ம வந்து 2 hours ஆச்சு, ஆனால் எல்லாம் ஃபோனு கையமாக தான் இருக்கீங்க. டேய், விளையாடுறது ஃப்ரீ ஃபயர், பின்ன ஃபோன் கையும் இல்லாமல் எப்படி? எனக்கு இந்த கேமே பிடிக்கல. வேறு வழி இல்லட்டே, நீ இருந்து தான் ஆகணும். எங்களுக்கு ஆள் பத்தலை, அதனால தான் உன்னை கூப்பிட்ருக்கோம். என்ன சும்மா கூப்பிடணும்னு தலையெழுத்து எங்களுக்கு? அப்போது ஆள் பத்துலேருந்து தான் கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா, ஆள் பத்துலேருந்து தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கத்திட்டு இருக்காங்க. டேவும் இந்த சைடு கத்திகிட்டே இருக்கான். போதும், நான் போகிறேன், எனக்கு போர் அடிக்குதுங்க. ஐயோ இருடா கொஞ்ச நேரம். ஐய் சைலண்டாக இருங்கடா. என்ன ஆச்சு? சைலண்டாக இருங்க. ஹலோ. எங்கே இருக்கா? அது இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கேன். ஓ ஓகே, இப்போ நம்ம வெயிட் பண்ணலாமா? இப்போயா? ஆமாம். சரி, எங்கே வரணும்? அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ஃபோனும் கட் ஆகுது. இப்போ தேங் தான், டீ நான் இங்கே இருக்கவே கூடாதுடா. என்னடா பேசுகிறா? ஐயோ, நான் கிளம்பி போகிறேன், நீங்களா இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் அறக்க பறக்க ஓடுறான் எழுந்து. இப்போது டைம் ஸ்கேப்ஸ். இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் தேங்கும் ஜங்குக்கும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் சூட் அண்ட் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அப்படியே தேங்கே முறைச்சி பார்த்துட்ருக்கான். இந்த சைட் தேங் செம பயத்தோடையே இருக்கான். இன்றைக்கி என்னடா சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு? எதுக்காக நம்ம இங்கே மீட் பண்ணுறோம்? எதுக்கு கூப்பிட்டீங்க? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்க்கக்கூட கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை. அது வீட்டில் நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால்தான் இப்போதைக்கு நம்ம மீட் பண்ண வேணான்னு சொன்னேன். ஓ சரி, வீட்டில் தெரிஞ்சிருச்சு. உன்னை எப்படி வெளியெல்லாம் விட்றாங்க? அது ஜாய் வந்து பேசினான். அம்மாவுக்கு ஜாய் சின்ன வயசுலேருந்து தெரியும். அவன் வந்து பேசி கட்டிட்டு போனான். அதான். ஏன் என்கிட்ட சொல்ல? அது என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஓ சரி சரி, எதுக்கு போனேன்? நானா ஃப்ரீ ஃபயர் விளையாட கூப்பிட்டாங்க. இல்லை, எனக்கு புரியல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ன்றா, எப்படி ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியும்? அது ஆமால. குட் கொஷின். ஆன்சர் அது ஆக்சுவலாக என்ன யாரும் இல்லாதால கூட்டிகிட்டு போனாங்க. புரியல, யாரும் இல்லாதாலையா? அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணுமா ஃப்ரீ ஃபயர் விளையாட. நான் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன், அங்கே சார்ஜ் போட்டுட்டு நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை ரொம்ப வறுப்படுத்தினாங்க விளையாட சொல்லி. ஆனால் எனக்கு விளையாட தெரியாது. ஓகே, இனிமே போகிறதா சொல்லிட்டு போ, புரியுதா? சரி. ஃபோன் உங்ககிட்ட இருக்காதுன்னு நினச்சேன், எப்படி கொடுத்தாங்க வீட்டில்? அது வெளியே போகிறதுனால கொடுத்தாங்க, கால் பண்ணுவாங்க அதான். ஓகே. இப்போது ஜங்குக் ஒரு சொடக்கு தான் போகிறானே, ஒரு பாடி கார்டு வந்து நிற்கிறான். ஸோ அவன் ஒரு கவர் கொடுக்குறான். ஜங்குக்கும் அதை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான் அந்த கவரை. தேங்க் தான் அப்படியே கன்ஃபியூஷனாக ஜங்குக்கே பார்க்குறான். இதில் வந்துட்டு ஃபோன் அண்ட் லேப்டாப்லாம் இருக்குது. ஃபோன் லேப்டாப்பா? எதுக்கு?
திடீர்னு எனக்கு உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சுண்ணா, அதுக்கு தான். இல்லை வேண்டாம். என்னது? இ- அது வீட்டில் கேட்பாங்க எப்படி இது வந்துச்சுன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா வேறு மாற்றிக்கலாம். ஆனால் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். ப்ளீஸ். இதை பார்த்தயா, எனக்கு உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அதுக்காக தான், புரியுதா? அதுக்காக மட்டும்தான். எடுத்துக்கோ. அப்படி உனக்கு இந்த டிசைன் பிடிக்கலனா எங்கேயே வச்சுட்டு போ, வேற வாங்கிட்டு வரேன். இல்லை அது எடுத்துக்கோன்னு சொன்னேன். ம் இப்போது தேங்க் தான் அந்த பேக் எடுக்கிறான். இப்போ எடுத்து பார்த்தா அதில் ஐமேக்கும் ஐஃபோனும் தான் இருக்குது. ஸோ அவன் பார்த்து செம ஷாக் ஆகுறான். தேங்க் தான், என்னதுங்க இது? ஐஃபோனா? ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்லை அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டேன். ஓகே, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தேங்க் தான் அப்படியே அந்த பேக்கையே ஊற்று பார்த்துட்ருக்கான். ஐயோ எப்படி இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன்? இவன்கிட்ட கேட்டேன் நான். ரொம்ப ரொம்ப கடுப்பேற்றுறான். ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு எப்படி இதை எடுத்துகிட்டு போவேன்? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்லேயே உட்காரான். ஸோ யோசிச்சுட்டே இருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்தில் ஜங்க கூட பாடி கார்ட்ஸ் ஒருத்தர் வராரு அங்கேருந்து. என்ன? இல்லை, பாஸ் வந்து அந்த பேக் கேட்டார். என்னது பேக்கா? இந்தாங்க ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ இப்போ அப்படியே தயங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. இப்போ தயங் தான் ஒரு எலி மாதிரி யாருக்குமே தெரியாமல் மறைஞ்சு போகிறான். இப்போது அவங்க அம்மா தான், தயம் ஹாய்மா. தயம், அம்மா எவ்வளோ நேரம் உனக்கு வீட்டுக்கு வரதுக்கு? அது ஜாய் கூட தாங்க போயிட்டு வந்தேன். அப்படியா? ஆமாம்மா. என்னன்னா நீங்கள் ஜாய் கிட்டே கேளுங்க. அவங்க அம்மா கூட தான் இருந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட வேணா கேளுங்க. நிஜமா அவங்க கூட தான் இருந்தேன். அம்மா அப்படி பார்க்காதீங்க. நிஜமா எனக்கு வீட்லேயே ஒரு மாதிரி இருக்கு, தனியாக இருக்க. அதனால தான் நான் போனேன் ஜாய் கூட. சரி, போ ஃப்ரெஷ்ஷப் ஆகு. உனக்கு ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேம்மா. இப்போ தயங்க தான் அப்படி குடுக்குன்னு அவன் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரான். இப்போ கரெக்டாக அவன் ஜன்னல் சைடு ஏதோ ஒரு நிழல் போன மாதிரி இருக்குது. தேங்க அப்படியே மிரர் வழியாக பார்க்குறான். யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே கத்துறான். ஸோ பக்கத்தில் போய் பார்க்குறான், யாருமே இல்லை. ஸோ நல்லா காற்றடிக்குது. அந்த ஸ்க்ரீன் தான் எதோ பார்த்துட்டுன்னு நினச்சி அவனும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ கீழே போய் நல்லா ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேலே வரான். தயங்கும் அவன் ஷெல்ஃப்லேருந்து ஒரு காமிக் புக் எடுத்துகிட்டு படித்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ அந்த புக் முடிச்சுட்டு இன்னொரு புக் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் கிட்டே போகிறான். ஸோ தேடிட்டு இருக்கும்போதே அந்த ஷெல்ஃப் பக்கத்தில் கருப்பாக ஒரு உருவம் இருக்குது. தயங்க அதை பார்த்து பயந்து பின்னாடி நவுந்து போகிறான். என்னது? நீங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும். தூங்காமல் என்ன பண்ணுறீங்க நீ? தூங்கணுன்னு தான் நினச்சேன். இப்போது அப்படியே தயங்கும் ஜங்குக்கும் பெட் மேலே தான் உட்காராங்களே. நான் ஏதோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பேய் நினச்சேன். ஆனால் நீங்கள் தானா? ஓ, வேணா பார்த்தா பேய் மாதிரி தெரியுதா என்ன உனக்கு? இல்லை அவ்வளோலாம் இல்லை. ஓகே, உன்னோட ஃபோனும் லேப்டாப்பும் கொடுக்குந்தான் வந்தான். ஆனால் பாடி கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்களே, நான் வேணாம் சொல்லிட்டேன். நீ என்ன வேணாம் சொல்கிறது? உனக்கு கொடுத்தது, உனக்கு அனுத்தது, அது உனக்கு தான். ஐயோ, தேங்க தான் பெருமூச்சு விட்டுட்டு என்னை விட்டு போச்சுன்னு நினச்சேன். என்கிட்டே வந்துருச்சு. நீ எதை சொல்கிற? இல்லை திங்ஸ் தான் சொன்னேன் நான்.
நிஜமா நான் வேறு எதுவும் மீன் பண்ணல. ஓகே. இல்லை இல்லைங்க, நிஜமா நான் திங்ஸ் மட்டும்தான் மீன் பண்ணேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், தெரியும்ல உங்களுக்கே. ம் தெரியும். சரி, எப்போ வீட்டில் பேச போகிற? ஆ அது நான் காலேஜ் முடிச்ச உடனே சொல்லிடுறேன். ம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஆமாம். ஏன், என்ன ஆச்சு? இல்லை, கேட்டேன் வெயிட் பண்ணணுமா என்னன்னு. ம், ஆமாம். சரி, டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க. ம் கிளம்பணுன்னு ஆசை தான். ஆனால் என்ன ஆனால் இப்போ ஜங்குக் தான் தேங்கிட்ட வரான். அப்படி தேங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன, அம்மா கீழே இருக்காங்க, எப்போ வேணால் அவங்க வரலாம் இங்கே. ம் அதான் நானும் சொல்கிறேன், எப்போ வேணால் வருவாங்க. நம்ம இப்போவே ஒரு முத்தா கொடுத்துக்கலாமே. மொத்தா ம் ஆமாம், முத்தா. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேங்கோட சிக்ஸ்லேயே போயிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறான். சரி, நான் கிளம்புறேன். ஆ சரி. இப்போது ஜங்குக் தான் அப்படியே அந்த ஜன்னல் வழியாக இருந்து கீழே குதிக்கிறான். ஸோ தயாங்க அப்படியே எட்டி பார்க்குறான். ஒன்றும் ஆகலைல்ல ம் இல்லை, நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கை காமிச்சிட்டு காரில் ஏறி போகிறான். ஸோ தயாங் தான் ஏமாடி உயிரை போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். லிப்பில் கொடுக்க வேண்டிய கிஸ்ஸை கணத்தில் போய் கொடுத்துட்டோம். பேர் தான் மாஃபியா பாரு, பண்ணுறதுலாம் சில்லற வேலை. லிப்ஸில் கொடுத்தா என்னதான் ஆகிட போகிறான் அவன்? நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் சீக்ஸ்லேயே கொடுத்துட்ருக்கான். எனக்கு பிடிக்கல. இப்போ டைம் ஸ்கேப்ஸ். தயாங் இப்போ காலேஜ் போயிட்டுருக்கான். ஸோ அங்கே பிரேக் டைமில் எல்லோரும் திருப்பி ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டுருக்காங்க. தயாங்க்கு தான் அது பார்க்க பிடிக்கவே இல்லை. டி, எப்போ பார்த்தாலும் இதே விளையாடிட்டுருக்கீங்க, ஒரு கேன்டீன் கூட வர மாட்டீங்க. டி ஃபிலிக்ஸு, என்னடா ஏன் வர மாட்றா? எனக்கு போர் அடிக்குது, யாராவது வாங்கலாம் கூட. ஏய், ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுருக்கோம், இருடா. டேடி நீ எடுறா, அவனை சொல்கிறான். ஐயோ, இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் போகிறேன் தனியா, நான் போயிடுவேன் தனியா. இவனது பார்க்குறேன் நான் பாரு. சே. ஸோ அங்கேருந்து தயாங்க போயிடுறான். இப்போது அவன் தனியாக கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஃபிலிக்ஸ் தான் பின்னாடியே வந்திருப்பானே. ஏய் தயாங், போயிட்டியா? பின்ன எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன் உங்களை, எல்லாரும் கேம் விளையாடிட்டே இருக்கீங்க. அதான் நான் வந்துட்டேன். சரி ஒரு ஜூஸ் சொல்லு. நீங்கள் சொல்லு. ஏய், காசு இல்லை, சொல்லுடா, காசு தரேன். இப்போது 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. இப்போது அவங்க கேன்டீனில் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே திருப்பியும் கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாங்களே. திருப்பியும் எல்லோரும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. தயாங்க அதை பார்த்துட்டு செம்ம கானில் போய் உட்காடுறான். இப்போது கரெக்டாக ஜங்குக் தான் கால் பண்ணுறானே. ஸோ தயாங் ஸ்மைலி ஃபேஸோட அந்த கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ, சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பேசிகிட்டே இருக்கான். இந்த சைட்லேருந்து ஃபிலிக்ஸ் பார்க்குறான். ஸோ தயாங் ஒரு மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரா, இவனை நல்லா பால் மாதிரி செய்கிறான். ஹே ஃபிலிக்ஸ் சுமார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இந்த சைடில் பேசிகிட்டே இருக்கான். ஸோ அந்த சைட்லேருந்து ஜங்குக் பேசவே இல்லை ஃபோனில். தயாங் தான், ஹலோ இருக்கீங்களா, ஹலோ. ஒன்று யார் அப்படி சொன்னான்? என்னது? ஒன்று யார் அப்படி சொன்னான்? என்னன்னு? பாடு மாதிரி சிரிக்கிறான்னு யார் சொன்னான்? அது அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னையே சொல்ல. தயாங், சொல்லுன்னு சொன்னேன். இல்லை என்ன இல்லை. இப்போது ஜங்குக்கும் காலை கட் பண்ணிடுறான். தயாங் தான், ஹலோ ஹலோ. டீ அறிவு இருக்காடா, சே உங்களை நம்பி உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தல, போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் திருப்பி ஜங்குக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் கால் எடுக்கவே இல்லை. இப்போ கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே நிறைய பேர் நுழையிறாங்க.
ஸோ தயங்கோட ஃப்ரெண்ட்ஸில் கீழே உட்காந்து தான் விளையாடிட்டு இருப்பாங்களே ஃப்ரீ ஃபயர். ஏன்னா மேலே உட்காந்து விளையாடினா ஏதாவது டீச்சர்ஸ் வந்துட்டா தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து விளையாடி இருப்பாங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே தயங்க தேடி வரான். தயாங் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ தயங் தான் அந்த கூட்டத்துலேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்க எங்க அவன் யார்? ஓ பக்கத்தில் உட்காந்துருந்தவன் எங்கன்னு கேட்டேன். இப்போது ஃபிலிக்ஸ் அப்படியே எழுந்துக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஃபிலிக்ஸை பார்க்குறான். ஏன்னா நான் தான் தயங் பக்கத்தில் உட்காந்தேன். என்ன இப்போ? நீ தனியாக வெளியே வா. இல்லைங்க, இல்லை சொல்கிறது கேளுங்க. அவனை வெளியே வர சொல்லு. வேற எதுவும் பேசாத. ஜங்குக் ஏய் இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஃபெலிக்ஸ் எதுவுமே பண்ணல, எதுவுமே சொல்லல. அவன் ஜஸ்ட் கேம் விளையாடிட்டு இருந்தான். இங்கே பார்த்தையா, எனக்கெல்லாம் தெரியாது. அவனை வெளியே வர சொல்லு. நான் வேற எதுவுமே சொல்ல. அவனை வெளியே வர சொல்லு. அது இப்போது ஃபெலிக்ஸ் தான் அதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுன்னு ஜங்குக் சொன்ன மாதிரி வெளியே போகிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே வெளியே போகிறான். ஸோ தயங்கு ஒரு மாதிரி அழுகையாகவே வந்துடுது. என்னென்னா நடக்க போகுதுன்னு நினச்சா ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ்லாம் ஃபிலிக்ஸை வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போது ஒரு ஹாலில் தான் காட்டுறாங்களே, ஜங்குக்கும் ஃபிலிக்ஸும் எதிர்க்க உட்காந்துருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் ஏய் நான் சொன்னேன் அங்கே பார்த்து என்ன சொன்னோன்னே. நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் என்ன வேணால் பேசிப்போம், உங்களுக்கு என்ன வந்தது? ஏய் தயாங்க என்னோட ஆள். அவனை பார்த்து நான் சொன்னேன்னு தான் கேட்டேன். இந்த ஃப்ரெண்டு வயிறெல்லாம் இல்லை. அது நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் ஃப்ரீ ஃபயர். யார் கூட? ஜாய், இன்னும் 2-3 பேர் கூட. என்ன ஆச்சு? எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்து இப்படி பயமுடுத்திட்டு எல்லாம் சுற்றி நின்று? இங்கே பாருங்க, நான் ஒரு சின்ன பையன். நீங்கள் என்னெல்லாம் என்ன பண்ண பார்க்குறீங்க? ஏய் உன்ட்ட நான் எதுவுமே கேட்கல. எதுக்கு தாங்க பார்த்து அப்படி சொன்னேன்? என்ன சொன்னேன் நான்? உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை. அங்கே கூட பாடி கார்ட்ஸ் தான் அப்படியே ஃபிலிக்ஸை வந்து வாயிலே அடிக்கிறாங்க, அங்கே இங்கேன்னு செம்மையாக அடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் எதிர்க்க அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவனை பார்த்துட்ருக்கான். இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஜங்குக். நிஜமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த பாடி கார்ட்ஸ் தான் விடாமல் திருப்பி அடிச்சுட்டே இருக்காங்க. இல்லை எனக்கு வலிக்குது, இருங்க, நிறுத்துங்க. நான் என்ன தான் சொன்னேன், நீங்களே சொல்லுங்கள். தாங்க பார்த்து ஏதோ ஒரு சிரிப்பு சிரிக்கிறான்னு சொன்னேன். நான் சிரிப்பேன். அதுவா? அதே தான். பாடு அது பாடு மாதிரி சிரிக்கிறான்னு சொன்னேன். இதுக்கு என்ன அர்த்தம்? எங்கே பாருங்கள் சார், நீங்கள் எதுக்காக அடிக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி தான் பேட் வேர்ட்ஸில் திட்டி விளையாடுவோம். யார் கூட வேணால் விளையாட இருக்கலாம், ஆனால் என்கிட்டே விளையாடிட்ட நீ. அண்ணா சும்மா விடலாமா என்ன? ஜங்குக், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நிஜமாக எனக்கு தயங்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்கள் தயங்கிட்டே கால் பண்ணி கேளுங்க ப்ளீஸ். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? நாங்கள் எப்போவுமே இப்படி தான் விளையாடுவோம். தயங்க என்ன நிறைய வாட்டி திட்டிருக்கான். இங்கே பாரு, தயங்க பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? இல்லை சார், நிஜமா நீங்கள் தயங்க கால் பண்ணி கேளுங்களேன். கால் பண்ணுறா என் ஆளுக்கு. இப்போது தயங்கு தான் கால் போகுது. தயங்கும் பயத்தோடு அப்படி எடுக்கிறான். ஹலோ, ஒன்றும் ஆகலை அவனுக்கு? நீனா இவனுக்கு இவ்வளோ உருகுறா? நிஜமாலே உனக்கு இவன் ஃப்ரெண்டு தானா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க? அவனுக்கு எதுவும் ஆகலைல்ல? ஆகலை. இங்கே பாரு தயம். அவனை அடிக்கடா,
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்படி சிக்னல் கொடுத்துட்டு போயிடறான். இந்த சைடில் இருந்து தயங்கா இங்கே பாருங்க என்ன ஆச்சு அவனுக்கு, அவன் ஓகேவா, அவன் தெரியாம தான் சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு சொல்ல வேலைன்னு சொன்னோம். ஆ நீ தானே சொன்னா அவன் எதுவுமே சொல்ல அப்படின்னு. ம் அது சரி, சாரி சாரி, ப்ளீஸ் அவனை விட்டுரு, அவன் என்னோடய ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்து, ப்ளீஸ். எனக்கு நான் மட்டும்தான் உன்னை வாடா போடான்னு கூப்பிடணும். அவன் அதுக்கும் மேலே உன்னை கூப்பிட்டான். இது வரைக்கும் உன்னை நான் வாடா போடா கூட கூப்பிட்டது கிடையாது. எனக்கு மேலே அவன் உரிமை எடுத்துக்கிறான். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அந்த உரிமை பிடிக்கல. உனக்கு அவன் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அது எனக்கு பிடிக்கல. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜங்குக், உங்களுக்கு வேணும்னா கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட கட் பண்ணிடுறேன். ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாத. ஆஹா, அப்படியா? ஆமாம் ஆமாம். இப்போ என்ன கூப்பிட்டல? என்ன? ஜங்குக்னு. ஆமாம். இனிமே நீ ஜங்குக் தான் கூப்பிடணும். இந்த வாங்க போங்கலாம் இல்லை, புரியுதா? ஓகே ஓகேங்க. இல்லை ஓகே ஜங்குக். ஓகே சரி. உன் ஃப்ரெண்டு இல்லை, சாரி. இந்த நாயை தூக்கின்னு போவ யாராவது வருவாங்களா? ஜாய்கிட்ட சொல்கிறேன். வேண்டாம், அவனே போய்ப்பான், விட விட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணிடுறான். இப்போது தேங்கதான் ஹலோ ஹலோ, ஐயோ ஏன்தான் இப்படி பண்ணுறாரோ இவர். ஜாய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாய்கிட்டே சொல்லிடுறான். இப்போது ஜாயும் போயிட்டு தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே ஃபிலிக்ஸே இல்லை. தேங்க் தான் கால் பண்ணுறானே. ஏய் இங்கே இல்லைடா ஃபிலிக்ஸு. இல்லையா இரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தான் ஜங்குக்கு கால் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அவன் எங்கே? அவன் பத்திரமா ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லை. நிஜமாவா? நிஜமா ஒன்றும் இல்லைல்ல? யான் தான் அவங்க என்ன நம்ப மாட்டேற? அப்படிலாம் இல்லை. ஜாய் தேட போயிருந்தான், அதுக்காக தான் கேட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு கால் கட் பண்ணிடுறான். இப்போது தேங்க பெருமூச்சே வருது. ஐயோ ஏண்டா இந்த மாஃபியாவெல்லாம் போய் லவ் பண்ணுறீங்க? அட பாவீங்களா, இங்கே பாருங்க, யாரும் மாஃபியா ஹெட்டெல்லாம் லவ் பண்ணிடாதீங்க. ஐயோ தலை வலிக்குது, இவன் கூட வாழ்கிறது ஒவ்வொரு நிமிஷம் ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். இப்போது ஃபிலிக்ஸ் தான் அப்படியே கட்டு போட்டு உட்காந்துட்ருக்கான். அவனை சும்மா விடக்கூடாதுடா. டே டென்ஷன் ஆகாதரா. தயாங்கே ரொம்ப கோமாக தான் இருக்கான். இல்லை ஜாய், உனக்கு புரியாது. எத்தனை பேர் திரும்ப சுற்றி அடித்தானுங்க. ஏடா அவங்கள திட்டாமல் இருந்திருக்கேன். சும்மா விளையாட்டுக்கு தானடா திட்டுவோம், நிஜமான மீன் பண்ணியை திட்டுறோம் நம்மளாம். ஆனால் மறக்கவே மாட்டேன் இந்த ஜங்கு பண்ணதை. ஏன்னா பாரு, அவனுக்கு இருக்கு. டே விட்றா, அவன் பெரிய மாஃபியாடா. அவன்கிட்டலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு இருக்கு, ஜங்குக்கு இருக்கு. இப்போ தயந்தான் ஸ்பீடாக டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள வரான். ஃபிலிக்ஸ், என்னாச்சு ஃபிலிக்ஸ்? வாங்க சார் வாங்க. என்ன செத்துட்டேனா உயிரோட இருக்கடான்னு பார்க்க வந்தியா? டே என்ன பேசுகிறேன்? ஐயோ நான் எவ்வளோ பயந்தான் தெரியுமா உனக்காக? ஏன் விட மாட்டேன்? எங்கே உன் பாய் ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தா நான் பயந்தா? ஃபிலிக்ஸ் உனக்கு அவ்வளோதான். நான் இதுக்காக தான்டா உங்கள் முன்னாடியே கால் பண்ணி பேச மாட்டேன் அவன்கிட்ட. அன்றைக்குன்னு பார்த்து பேசியிருக்கக்கூடாது, அன்றைக்கி கால் எடுத்துருக்கக்கூடாது. விட ஏன்னா பண்ணுவேன், விட பார்த்துக்கலாம். என்ன ஃபிலிக்ஸ் ரொம்ப அடிச்சிட்டானா?
இல்லை பரவாயில்ல, உடம்புல தான் அடித்தான். உடம்பு வலிக்கல, மனசு வலிக்குது. என்ன ஆச்சு ஃபிலிக்ஸ்? அவன் ஏதாச்சும் ஆஷா பேசிட்டானா? கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டானா? சொல்ல முடியாது. பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிற? ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்க போறியா என்ன? அவ்வளோ பெரிய ஆளை தொட முடியுமா என்ன? அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, பிரச்சனை இன்னும் மோசமாயிடும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. சொல்லு. எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி வரியா? ஜூஸா? ஏறு வர அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிடுறான். இப்போது ஃபிலிக்ஸ் தான் ஜாய்கிட்ட, தயங்கிட்ட சொல்லாதா, நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? ஜங்குக்க ஏதாவது பண்ணும். டேய், தயங்கு தெரிஞ்ச அவ்வளோதான்டா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், புரியுதா? என்னையும் ஆச்சிட்டான்ல. சாதாரண ஒரு வார்த்தை, பேர்டு. நான் யாருன்னு காட்டுறேன். இந்த சைட்லேருந்து தான் அவன் ஜூஸ் வாங்க போயிருப்பான்ல. ஸோ அவன் ஜூஸ் வாங்கிட்டு அப்படியே லிஃப்ட்டில் ஏறுறான். இப்போ அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கால் தான் அப்படியே உள்ளே என்ட்ராகுது. இப்போ தான் அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான். தான் அப்படியே ஷாக்கிங்காக ஜங்குக்கே பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே இருக்கக்கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவா, சும்மா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வேலைக்கு வாங்கலான்னு வந்திருக்கோம். ஓ ஓகே. ஐயோ, இங்கே ஃபிலிக்ஸ் வேறு இருக்கானே. நீங்கள் ஹாஸ்பிட்டலோட ஓனர்கிட்ட பேச வந்திருக்கீங்களா? ஆமாம். ஓகே. என்ன இங்கே பண்ணுற? அதுவா, ஜாய்க்கு வந்து உடம்பு சரியில்லை, அதான் பார்க்க வந்தேன். ஓ ஓகே. எங்கே இருக்கான் ஜாய்? அது 106 இருக்கான். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் டீல் பற்றி போய் பேசுங்க. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம வேற எங்கேயாவது வெளியே போய் சாப்பிடலாம். ஓகே? அப்படியா, நல்லா இருக்கே, போகலாம். சரி, ஜாயாங்க. இல்லை, நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர்கிட்ட போய் பேசுங்க. பேசிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே ஜாய் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் வைரல் ஃபீவர். ஸோ மேபி நமக்கு வந்து அது இன்ஃபெக்ட் ஆகும். நான் வந்து நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான பாய். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுல்ல? இல்லை, எனக்கு புரியல. நான் ஸ்ட்ராங் இல்லைன்றியா? அப்படி சொல்ல ஜாங்கு, நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங் தான், பட் இந்த ஃபீவர் மேட்டரில் வீக் நீங்கள். ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. அப்போ தெரியாமல் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க தூக்கத்திலே. தூங்கி அப்படி உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஃபீவர் வந்துருச்சு, வெறும் தரையில் படுத்து. ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதுக்காக தான் சொல்கிறேன். வேண்டாம், நீங்கள் போயிட்டு அவரை பார்த்துட்டு வாங்க. வந்தோடனே கால் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். அப்படியா? சரி, போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தயங்க பிரிகிறாங்க. அந்த இடத்துல இருந்து நெஞ்சு வேறு இடத்துக்கு போகிறாங்க. இப்போது தயங்க தான் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து ஃபிலிக்ஸோட ரூமில் வந்துட்டு, ஏமாடி செத்தேன், இன்னைக்கு நிஜமாக செத்தேன். ஃபிலிக்ஸ், என்ன நெகட்டிவ் ஜூஸ், உடம்பு நல்லா பார்த்துக்கோ. நான் வந்து வரேன். எத்தனை நாளாக உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்ல. ஏன் நீ இப்போ ஸ்பீடாக பேசுகிற? ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு தான் இப்போவே பிரச்சனையாச்சு. அதெல்லாம் இல்லை. நீ வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கோ. அம்மா கால் பண்ணாங்க, நான் போகணும். ஜாய் கேட்டால் அம்மாட்ட சொல்லிவிடு, நான் கூட தான் இருந்தேன்னு. சரிடா. ஓகே. ஃபிலிக்ஸ் பார்த்துக்கோ, நான் போய்ட்டு வரேன். ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து வெளியே வரான். இப்போது வெளியே வந்துட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணுறானே தயாங். என்ன ஃபோனே எடுக்க மாட்டுறாரு? எடுத்துட்டாரு. ஹலோ ஜங்குக், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வெளியே வரீங்களா?
ம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து ஒரு கார்டன் இருக்கும், அங்கே நில்லு, வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் வந்துட்டு கீழே போயிடுறான். இப்போது ஃபெலிக்ஸும் ஜாயும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் டோர் நாக் பண்ணி அப்படியே உள்ளே வராங்க. ஸோ 4 பாடி கார்ட்ஸ், நடுவில் ஜங்குக். இப்போ என்ன வேணும் உனக்கு? எதுக்காக? இத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆ, இப்போ என்ன வேணும் ஜங்குக் உனக்கு? எதுக்காக இவங்களாம்? ஹே, அதை எடுறா. தோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே அந்த பேக்கை ஃபிலிக்ஸ் கிட்ட கொடுக்க சொல்லி கண்ணை காட்டுறான். ஸோ ஃபிலிக்ஸ் கிட்டேயும் அந்த பேக் போயிடுது. இப்போ அந்த ஃபிலிக்ஸ் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆ சார், என்னது இது? ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான செலவெல்லாம் அதில் இருக்குது, வச்சுக்கோ. அண்ட் நியூ ஃபோன், அதையும் வச்சுக்கோ. ஆ எதுக்காக இதெல்லாம்? நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. எனக்கு தயங்கிட்ட யாருமே அப்படி பேசக்கூடாது, அவனை வாடா போடா கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் மட்டும்தான் அவன்கிட்ட பொறுமையாக இருப்பேன். அதனால தான் கொஞ்சம் பொசசிவ் ஆகிட்டேன். அதனால தான் ஒன்று அடித்தேன். அவன் வேறு எதுவும் கிடையாது, அவனை ரொம்ப லவ் பண்ணுறான். அதான் என்னால் அதை விளையாட்டாக கூட ஏற்றுக்க முடியல. நான் ஜாய் அப்படி பார்க்குறேன். இல்லை இல்லை, அது அது ஒன்றும் இல்லை. புரியுது நான் நினைக்கிறேன்னு. நல்லா அவன் கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கான் தானே? ஆ, இல்லை, தயங் ரொம்ப லக்கின்னு யோசிச்சு பார்த்தேன். நான் தான் லக்கி, தயங்க இல்லை. தயங்க கிடச்சதுக்கு நான் தான். இப்போ ஃபெலிக்ஸும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வரக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து எழுந்து போயிடுறான். ஸோ இப்போ ஃபிலிக்ஸ் தான், டேய், இது கிட்டத்தட்ட 1 மில்லியன் மேலே இருக்கும் போல இருக்குடா. என்னடா சொல்கிறேன், பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக மணியாக இருக்குது. ஸோ ஃபெலிக்ஸ்னாலேயும் ஜாயினாலேயும் இதை நம்பவே முடியல. டேய், தாங்க ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. சி லூசு, தாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் பணத்துக்காகலாம் ஜங்குக்கிட்ட பழகியிருக்க மாட்டான். அது என்னமோ உண்மைதான், நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் அடிப்பட்டது கூட மறந்து அவன் பாட்டுன்னு காசு எடுத்து எண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படி டேஸ் நல்லா போகுது. ஸோ தேங் வீட்டுக்கும் ஜங்குக் அப்பப்போ தலைமறைவாக வந்து போகிறாரு. ஸோ அதே மாதிரி கன்னத்தில் மட்டும் கிஸ் கொடுத்துட்டு போயிடுறான் ஜங்குக். இப்போது கொஞ்ச நாளாக ஜங்குக் ஆளை காணும். தேங்கும் கால் பண்ணி பார்க்குறான். ஸோ ஜங்குக் எங்கே இருக்கான்ற ஒரு நியூஸுமே தெரியல அவனுக்கு. 2-3 பாடிகார்டு நம்பர் தெரியும் தேங்கு. ஸோ அவங்களுக்கும் கால் பண்ணுறான். ஸோ அவங்களும் இதே தான் சொல்கிறாங்களே, சார் நாங்களுமே ஜங்குக் சார் தேடிட்டுருக்கோம், அவருக்கு எங்கன்னே தெரியல, எங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் போவார், ஆனால் எங்கள் யாருக்குமே தெரியல இதை பற்றி. என்ன சொல்கிறீங்க? எங்கே போயிட்டாரு? ப்ளீஸ் அவரை போய் தேடுங்க. வேறு ஏதாவது பிரச்சனையா? வேறு ஏதாவது பிளான் சொல்லியிருந்தாரா? இல்லை, இப்போதைக்கு எந்த ஒரு பிளானுமே சொல்ல எங்ககிட்ட. டேய், அங்கே போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு சைடில் தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் அழுகையாக வருது. இங்கே பாருங்கள், ஏதாச்சும் ஆகிட போகுது. அவரை போய் நீங்கள் தேடுங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் எனக்கு கால் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் அழுதுகிட்டே காலை வைக்கிறான். ஸோ இதோட செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஓகே அம்மி, சராங்க டாட்டா.